ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கரப்பாம்பூச்சி தொந்தரவு உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கா? கவலையே படாதீங்க. நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ரெண்டு பொருளை வச்சு நம்ம வீட்டில் இருந்து எல்லா கரப்பாம்பூச்சியும் அழிச்சிடலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு சில டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சிகள்லாம் எதுக்காக அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சாப்பாட்டு பொருட்கள்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறப்ப இதனாலேயே பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிகள் அதிகமாக நம்ம வீட்டில் வருங்க. மோஸ்ட்லி கிச்சனில் தான் ஜாஸ்தியாக நடமாட்டம் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம். இந்த கரப்பாம்பூச்சி நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கிறப்ப நமக்கு அதிகமான வியாதிகள்லாம் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கரப்பாம்பூச்சி உங்கள் வீட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அது எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுருங்க. நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குப்பை தொட்டி இருக்குது பாருங்கள். அதை எப்போவுமே நம்ம இது போல் ஒரு கவர் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம குப்பையெல்லாம் உள்ளே போட்டுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கவரை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாதபடிக்கு நல்ல டைட்டாக நம்ம கெட்டி கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கரப்பாம்பூச்சி தொந்தரவு இருக்காதுங்க. குப்பை தொட்டியில் நம்ம போட்டிருக்க அந்த சாப்பாட்டோட ஸ்மெல்லுக்கே நம்ம வீட்டு பக்கம் கரப்பாம்பூச்சிகள் அதிகமாக வருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இதை தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா டைட்டாக கெட்டி வச்சுட்டு தூங்க போயிடுங்க. இதனால் நம்ம வீட்டு பக்கம் கரப்பாம்பூச்சி வராமல் பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மள சில பேர் சமையல்லாம் முடிச்சுட்டு நம்ம நைட்டு அப்படியே நம்ம தூங்க போயிடுவோம். அடுத்த நாள் தான் அடுப்பு க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணி அடுப்பும் கிச்சன் சிங்க்கும் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி எதுவுமே வராமல் பார்த்துக்கலாங்க. அந்த அடுப்பில் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஃபுட்டு சிந்தி இருக்கிறப்ப அதோட ஸ்மெல்லுக்கே கரப்பாம்பூச்சி வருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கிச்சன் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் நீங்கள் செலவு பண்ணி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் கழுவி நல்லா கிச்சன் சிங்கை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்க போயிடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்பவும் நம்ம வீட்டு பக்கம் கரப்பாம்பூச்சி வராமல் பார்த்துக்கலாங்க. நைட் நேரத்தில் இந்த கிச்சன் சிங்கில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அடியில் இருக்கிற பைப்லைன் வழியாக கரப்பாம்பூச்சிகள்லாம் வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர், சின்ன கிண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம வீட்டுக்குள்ளே கரப்பாம்பூச்சி வராமல் பார்த்துக்கலாங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே கரப்பாம்பூச்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி எல்லாத்தையும் அழிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் சுடு தண்ணி சேர்க்கலைங்க, சாதாரண தண்ணி சேர்த்திங்கனாலே போதும். இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க. ஒரு 3/4 அளவுக்கு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம நெஸ்கஃபே காஃபி பவுடர் நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் என்ன காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெஸ்கஃபே, ப்ரூ, நரசூஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த காஃபி பவுடரில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த காஃபி பவுடர் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த காஃபி பவுடரோட ஸ்மெல்லுக்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கரப்பாம்பூச்சிகள் எல்லாமே இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இறந்து போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்க போகிறோம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயை உள்ளுக்குள்ளே நம்ம சேர்க்க போகிறதில்ல, கையில் லைட்டாக தொட்டுட்டு இந்த மாதிரி அந்த மேலே அந்த பவுலுக்கு மேலே இது போல் நல்லா தடவி விட்டுருங்க. 3/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லுக்கு, காஃபி பவுடரோட ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்சி எல்லாமே இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஒரே நைட்டில் நம்ம வீட்டில் இருக்கிற கரப்பாம்பூச்சி எல்லாமே இதுக்குள்ளே அழிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கே கரப்பாம்பூச்சி ஜாஸ்தியாக இருக்குமோ, முக்கியமாக கிச்சன் சிங்க் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் கூட நீங்கள் வைக்கலாங்க. அந்த மாதிரி வைக்கிறப்ப நமக்கு அந்த கரப்பாம்பூச்சி எல்லாமே உள்ளுக்குள்ளே மாட்டிட்டு இறந்துரும்.
சூப்பரான எஃபெக்டிவான ரெமெடி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நைட் நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கனாலே போதுங்க. குட்டி கரப்பாம்பூச்சி, பெரிய கரப்பாம்பூச்சி, எல்லா கரப்பாம்பூச்சியுமே இதுக்குள்ளே வந்து மூழ்கிட்டு இறந்து போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.